டே 18 இன்னைக்கு என்ன ஜூஸ்ன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் வச்சு தான் நம்ம ஜூஸ் போட போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பைனாப்பிளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 30 டேஸ் 30 ஜூஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் கொண்டு போற இந்த ஜூஸ் வெரைட்டில இது 18வது ஜூஸு. மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. பைனாப்பிளோட முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் மேம்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி. அதாவது யாருக்காவது உங்களுக்கு வந்து செரிமானத்தில வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஜூஸ நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. இதில அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதுனால, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாவே குடுக்குது. தொற்று நோயிலேருந்து நம்மள தடுக்குது. வீக்கம் குறைப்பு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டுல சில பேருக்கு சதைகள் வீக்கம் ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்கள இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதுல அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு அந்த வீக்கத்த குறைக்க உதவும். அதுக்கப்புறம் சளி மற்றும் இருமல் நிவாரணம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு சளி நெறைய பிடிக்குது. எனக்கு தெரிஞ்சு பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீட் குடுக்குற ஒரு பழம் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ, அதனால உங்களுக்கு இது சாப்பிடும்போது, உடம்புல இருக்கிற அந்த கோல்டு குளிர்ச்சி தன்மையெல்லாம் நீங்கிரும். ஸோ, சளி, இருமல்லேருந்து நிவாரணம் அளிக்கும். பைனாப்பிளோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரும ஆரோக்கியம். இதுல வந்து கொலாஜன் உற்பத்தி அதிகமா இருக்கிறதுனால, இத நீங்க எடுத்துக்கும்போது, உங்களுக்கு ஸ்கின் வந்து பளபளப்பாகவும், ஆரோக்கியமாவும் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமா பெருங்குடல் சுத்தம் செய்றதாவும் சொல்றாங்க. பெருங்குடல்ல உள்ள நச்சுக்கள நீக்கி, குடல ஆரோக்கியமாக வைக்கவும் இந்த பைனாப்பிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அன்னாச்சி பழத்துல அதிக சர்க்கரை இருப்பதனால, சர்க்கரை நோயாளிகள் அளவோட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பைனாப்பிள் பொறுத்தவரைக்கும், நீங்க வாங்கிட்டு வரும்போது மோஸ்ட்லி இது பழுத்ததாவே இருக்காது. கொஞ்சம் காயவாட்டா தான் இருக்கும். நான் வாங்கிட்டு வந்து 3 நாள் வீட்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதுலருந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் வீடு ஃபுல்லா வர ஆரம்பிச்சது. அந்த பைனாப்பிள் ஸ்மெல். ஸோ, அப்பதான் அது பழுத்திருக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ, அத நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா துண்டு துண்டா கட் பண்ணி மிக்ஸில ஜார்ல போட்டுட்டு, அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10லருந்து 12 சொட்டு லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, தேவையான அளவு ஐஸ் கட்டி. இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். ஜூஸ் செய்யும்போது எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்து வடிகட்டிடுவேன். அதுக்கப்புறம் 2வது முறை, அதுக்கப்புறம் 3வது முறை. இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே வந்து ஜூஸ் ரெடி பண்ணுவேன். அப்பதான் அந்த அந்த பழத்துல இருக்கிற மொத்த சாறும் நமக்கு வெளிலருந்து கிடைக்கும். அந்த தேவையில்லாத சாறுலாம் தூக்கி கொட்டிர்லாம். கிட்டத்தட்ட இது குடிக்கும்போது எனக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கிற ஒரு ஃபீல் கிடைச்சது. இது ரொம்பவே நல்லாவும் இருந்தது. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. 30 டேஸ் 30 ஜூஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல அட்லீஸ்ட் 1 நாள் விட்டு 1 நாளாவது இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் வெரைட்டியா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. டாடா!